ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இறந்த பிறகு பேயாக அலைந்தால் எப்படி இருக்கும் தெரியுமா? ஜாலியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் நேர் டெத் எக்ஸ்பீரியன்ஸில் சொன்னது, அந்த உடலை விட்டு உயிர் பிரிஞ்சோடனே அவ்வளோ லேஸாக ஃபீல் பண்ணேன், இப்படியே இருந்துடலாமான்னு ஃபீல் பண்ணேன். ஆனால் அதுக்குள்ளே யாருடைய ஞாபகமாக வந்துடுச்சு, மறுபடியும் உடம்புக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் நிறைய பேர் பலவிதமாக சொன்னாலும் எல்லோரும் சொன்னது, அந்த உடலை விட்டு உயிர் பிரிந்த அந்த தருணம் மரணத்தின் மீது உள்ள பயத்தையே நீக்கிடுச்சு. அது ஒரு அற்புதமான ஒரு உணர்வு அது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பேய் அலையிறதுன்றது அப்படி தான் இருக்கும், செம சந்தோஷமாக இருக்கும். ஆனால் யாருக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னா, எதை தனிப்பட்ட அந்த பற்று, கடமை, இல்லை இப்போ ஒரு குழந்தைய அனாதையை விட்டுட்டு இறக்குறேன், மனைவி அனாதையை விட்டுட்டு இறக்குறேன், வயதான அப்பா அம்மாவை அனாதையை விட்டுட்டு இறக்குறேன்னும் போது அவங்களுக்கு அது வலிக்கும். ஐயோ அவங்கள விட்டு வந்துட்டேன், ஆனால் என்னால் இப்போ அவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியலேன்ட்டு. மற்றபடி இந்த மாதிரி கடமை இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பேய் அலையிறது ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆனால் பேய் அலையிறத ஒரு தண்டனையாக மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கும், மிகப்பெரிய தண்டனையாக சொல்லப்பட்டிருக்கும். அபிமன்யுக்கு கடைசி வரைக்கும் உடலை கிடைக்காமல் அவன் பேய் அலையணுன்றது தான் அவனுக்கு கொடுக்கப்படுற தண்டனை. சரி, பேய் அலையும்போது ஜாலியாக இருக்கும். பெரும்பான்மையானவர்கள் நம்ம உடம்புலேருந்து நிறைய பாவம் பண்ணியிருப்போம் இல்லையா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த அளவிற்கு பாவத்தை பேயாக இருக்கும்போது தான் நம்ம பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, இப்போ உடம்பை எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு டைம், நாம் அதுக்கு முதல்ல மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகணும். ஒரு ஊருக்கே போகணுன்னா அதுக்கு முன்னேற்பாடுகள் பண ரீதியாக ரெடி பண்ணணும். போகிற வழியில் எந்த விதமான தடையும் இல்லாமல் இருக்கணும். இவ்வளோ விஷயம் இருக்குது. அந்த நேரம் அவங்க அங்கே இருக்கணும். நீங்கள் போனவங்க யாரை பார்க்க போகிறீங்களோ அவங்க இருக்கணும். ஸோ இவ்வளவும் நடக்குமான்றது சந்தேகம். ஆனால் பேயாக இருந்தீங்கன்னா நினச்ச அடுத்த செகண்ட் அங்கே இருப்பீங்க. அப்போ எவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் பாருங்கள். இந்த புராண கதையெல்லாம் நாராயணான்ன உடனே சிவன்கிட்ட இருப்பார், அடுத்தது நாராயணன்னும்போது நாரதர் நாராயணன்கிட்ட இருப்பார், அடுத்தது நாராயணன் பூமியில் இருப்பார். ஸோ இந்த மாதிரி தான் பேயாக இருக்கும்போது ஒரு செகண்டில் நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவங்க முன்னாடி போய் நிற்பீங்க. ஸோ அப்போ ட்ராவல் பண்ணுறது கண்ணிமைக்கிற நேரத்தில் நடக்கும். ஏன்னா உடம்பு தூக்கிட்டு நீங்கள் போக தேவையில்லை. அதனால தான் கடவுள் சொல்கிறார், உலகத்திலேயே அதிவேக ராக்கெட் உங்கள் உயிர் தான்றார். அந்த உயிரை தான் ஆத்மான்னு சொல்கிறோம். அது பூர்வமத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கனால தான் இங்கே பொட்டு வைக்கிறோம். உடம்பில் இருக்கிற வரைக்கும் அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது. அனைத்து காரியத்தையும் ஆத்மா தான் உடம்பு மூலமாக பண்ணிச்சு, உடம்பு பண்ணலை. ஆனால் உடம்புன்னு நம்ம நினச்சிட்டோம். அது உடம்பில் இருக்கும்போது மட்டும் இல்லை, உடம்பை விட்டு வெளியே போன பிறகும் அது உடல் உணர்விலே தான் இருக்கும். இல்லை நான் இன்னாருடைய மனைவி, இன்னாருடைய கணவன், இன்னாருடைய குழந்தை, அந்த உணர்விலே தான் இருக்கும். அந்த உடம்புக்கு தான் அவங்க கணவன், மனைவி, அப்பா அம்மா, அந்த உடம்பே போயிடுச்சு. பட் இருந்தாலும் இறந்து போன ஆத்மா அந்த உடம்பு நானுன்ற அந்த உணர்விலே தான் இருக்கும். ஸோ அதனால தான் அது துடிக்கவும் செய்யும். அந்த உடலுடைய கணவனோ மனைவியோ கஷ்டப்படும் போது அதை பார்த்து அது கஷ்டப்படும். பட் என்ன தான் கஷ்டப்பட்டாலும், இல்லை வீட்டில் நிறைய கஷ்டம், சாப்பாட்டுக்கே வழி இல்லாட்டினாலும் டிவியை பார்க்குறத யாராவது நிறுத்துகிறாங்களா? தண்ணி அடிக்கிறத நிறுத்துகிறாங்களா? காமத்தில் ஈடுபடுறதை நிறுத்துகிறாங்களா? அதை யாரும் நிறுத்துறதே இல்லை. இதே தான் நடக்கும் பேய் அலையும் போது. மெயினாக இந்த காமம் சார்ந்த தவறுகள் பயங்கரமாக நடக்கும். நமக்கு கனவில் விபரீதமான ஆபாச கனவுகள்லாம் வருதில்ல, இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னா நம்ம பேயாக அலைந்த போது பார்த்த விஷயங்கள் அது. ஸோ பேயாக அலையும் போது தான் நம்ம நிறைய பாவம் செஞ்சுருப்போம்.
உடம்புல ஒரு 70-80 வயசு வரைக்கும் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 80 வருடமாக நீங்கள் செய்யாத பாவங்களை எல்லாம் ஒரு 8 நிமிஷத்தில் பண்ணிவிடுவீங்க பேயாக இருக்கும்போது. அப்போ யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ காலம் பேய் அலைவீங்க தெரியாது. அப்போ எவ்வளோ பாவம் செய்வீங்க பேய் அலையும் போதுன்னு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இப்போ நினச்ச நேரத்துக்கு ஒரு செகண்டில் போயிடுவீங்க. இன்னொன்று, நீங்கள் தான் அந்த தப்பு பண்ணுறீங்கன்னு யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி நிறைய பேர் காமத்தில் ஈடுபடுறாங்க இல்லையா, கணவன் மனைவி காமத்தில் ஈடுபடுறது எல்லோரும் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி அந்த கணவன் மட்டும் அந்த பெண்ணோட காமத்தில் ஈடுபடலை. அவன் உடம்புக்குள்ளே நிறைய ஆத்மாக்கள் உள்ளே பிரவேசித்து காமத்தில் ஈடுபடும். அதை பார்க்குறதுக்கு நிறைய ஆத்மா சுற்றியும் இருக்கும். எங்கெல்லாம் காமம் இருக்குதோ அங்கே கண்டிப்பாக பேய் இருக்கும். ஒன்றும் இல்லை, பல இருக்கும். அதனால தான் நீங்கள், அதாவது காமத்தில் ஈடுபடுறதுன்னு இல்லை, காமம் சார்ந்த எந்த விஷயம் பண்ணாலும், ஆபாசமான ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க பேசுகிறீங்கன்னாலே அங்கே அது இருக்கும். ஸோ அதனால தான் ஆபாசமான விஷயங்களில் ஈடுபடும்போது நம்மளை யாரும் பார்க்குற மாதிரியே ஒரு உள்ளுணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் அந்த காமத்தின் மீது உள்ள அடிமைத்தனம் பார்த்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ப்ரொசீட் பண்ண வைக்கிது. ஸோ இது இல்லாமல் கொலை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட கொலை பண்ணுறவனுக்குள்ளே அந்த ஆத்மாக்கள் பிரவேசமாகும். ஸோ அதேமாரி ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கும் அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். அது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதேமாரி நிறைய பேர் வந்து மாடியில் நின்றுட்டுருப்பாங்க, டக்குன்னு விழுந்துருவாங்க. அவங்களுக்கு தெரியாதா இந்த இடத்துக்கு வந்தால் விழுந்துருவோன்ட்டு. அவங்க சேஃப்டியாக தான் நின்றுருப்பாங்க. ஆனால் அந்த நேரத்தில் பின்னாடி இருந்து தள்ளுற அந்த உணர்வு அவங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து பிடிக்காதவங்கள தான் அது பண்ணணுன்னு அவசியம் இல்லை, சும்மா விளையாட்டுக்கு கூட பண்ணும். ஸோ இந்த மாதிரி, அதாவது அதோடைய வளர்ப்புக்கு ஏற்ப இல்லை, ஏன்னா அதை யாரும் பார்க்க முடியாது. அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா. பார்க்காத ஒன்றுத்து மேலே எப்படி கேஸ் போட முடியும்? அதை பிடிக்கவும் முடியாது. ஆனால் மனிதர்களால் தான் பிடிக்க முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் மொத்தமாக சேர்த்து ஜெயிலுக்கு போவோம், கர்ப்பன்ற ஜெயிலுக்கு. அந்த பேயை அலையும் போது என்ன ஆட்டமெல்லாம் ஆடிச்சோ அதற்கேற்ற கர்ப்பம் தான் கிடைக்கும். அதற்கேற்ற பிறவி தான், ஊனமாக பிறக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் அந்த பாவத்தை பண்ணாது. சில சமயம் தெரிந்தாலும் அந்த பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறதுனால அதனால் பாவத்தை விட முடியாமல் பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ இறைவன் சொல்கிறாரு, இந்த 5000 வருட காலச்சக்கரத்தின் இறுதியில் இறைவன் வரார். ஒவ்வொரு 5000 வருடத்தின் இறுதியிலும் இதை வந்து ஒரு கல்பம்னு சொல்லுவோம். ஒவ்வொரு கல்பத்தின் இறுதியிலும் சிவபெருமானே இந்த பூமிக்கு வரார். அவரை தான் அல்லா பரமபிதான்றோம், கடவுள் ஒருவரே. வந்து என்ன சொல்கிறாருன்னா, எப்போ இந்த ஞானம் கிடைக்குதோ அந்த செகண்டே நீங்கள் செத்துட்டீங்கன்னு புரிஞ்சுக்கோங்கன்றார். ஸோ இதை மேலே அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்கணும். ஏன் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, அந்த பேயாக அலையும் போது என்னென்ன பாவம் செய்தோ அதற்கேற்ற பிறவி அது எடுக்குது. அதே மாதிரி இப்போ நீங்கள் இறந்துட்டீங்க, பேய் மாதிரி தான். ஆனால் இப்போ கலியுகம் அழிந்து இந்த பூமி சத்தியுகமாக சொர்க்கமாக மாறப்போகுது. அங்கே ரொம்ப ரொம்ப நல்லவங்க தான் இருப்பாங்க. காமம்னா என்னென்னே தெரியாது, கோபம்னா என்னென்னே தெரியாது, பற்று இருக்காது, பேராசை இருக்காது, அகங்காரம் இருக்காது, குழந்த மாதிரி பரிசுத்தமாக இருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ நீங்கள் ஆனீங்கன்னா அங்கே பிறப்பீங்க. அப்படி ஆகிறதுக்கான ஞானத்தை இறைவன் தினம் தினம் கொடுக்குறார். அந்த ஞானத்துடைய சாரம் உடம்புன்னு நினைக்கிறதுனால தான் காமம், கோபம், பற்று, சுயநலம் எல்லாமே வருது. ஆனால் சொர்க்கத்தில் முதல் 2500 வருடம் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னென்னே தெரியாமல் நீங்கள் இருந்ததுக்கு காரணம், உங்களை நீங்கள் உடம்புன்னு நினைக்காம ஆத்மானே உணர்ந்தீங்க, ஒருவரை ஒருவர் ஆத்மானே பார்த்தீங்க. ஸோ இப்போ மறுபடியும் நீங்கள் உங்களை ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை மட்டும் நினைவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உடல்ன்ற உணர்வையே மறப்பீங்க. யாரை பார்த்தாலும் புருவ மத்தியில் இருக்கிற அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுதுன்ற உணர்வில் இருக்கணும். அதற்கு நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் சின்சியராக. ஸோ அதற்கு வந்திருக்கிறது இறைவன்றதில் அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்கணும். அவர் சொல்கிறதில் அசைக்க முடியாத நிச்சய புத்தியும் அதை ஃபாலோவும் பண்ணணும்.
அப்படி நீங்கள் பண்ணி உடல்ன்ற உணர்வை முற்றிலும் மறந்த ஆத்ம உணர்வில் நிலைத்தால், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாத அந்த பரிசுத்த நிலையை அடைந்தால், அன்பு, அமைதி, ஆனந்தம், தூய்மை போன்ற தெய்வீக குணங்கள்னால் உங்களை நிரப்பிக்கிட்டீங்கன்னா, கலியுகம் அழிந்து வரப்போகிற சத்தியுகத்தில் மிக உயர்ந்த பதவியாகிய ஸ்ரீ நாராயணன் பதவியை கூட நீங்கள் அடையலாம். இப்படித்தான் ஒவ்வொரு கல்பத்திலும் ஸ்ரீ நாராயணன் முயற்சி செஞ்சு தான் அந்த பதவி அடையிறார். ஸோ அவர் கடவுள் கிடையாது. அந்த பதவியை அடைய வைக்கிறார் பாருங்க நம்மளை சிவபெருமான். அவர் தான் கடவுள். அவர் சொர்க்கத்துக்கு வர்றது கிடையாது. ஒரு வயோதிகர் உடலில் வந்து அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைத்து அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை தினம் தினம் கொடுக்கிறார். இந்த ஞானம் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.